சூடான சாதத்துல இந்த கத்திரிக்காய் புளிக்குழம்ப போட்டு பெசஞ்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க. இதுக்கு சைட் டிஷ்ஷாக வெறும் அப்பளம் மட்டுமே போதும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது கத்திரிக்காய் எடுத்து வாஷ் பண்ணி இந்த மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுக்கோங்க. கடாயில் எண்ணெய் விட்டுட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், சோம்பு, வெந்தயம், பெருங்காயப்பொடி போட்டு தாளிச்சிட்டு காரத்துக்கு வெறும் காஞ்ச வரமிளகாய் மட்டும்தாங்க போட போகிறோம். ஒரு 7-8 வரமிளகாயை கிள்ளி போட்டுட்டு சின்ன வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது கூடவே நம்ம நறுக்கி வச்சிருக்கிற கத்திரிக்காயை சேர்த்து நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிடுங்க. ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளியை நான் கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிவிட்டு காய் வேகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணும், அதனால தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு கலருக்காக கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 7-8 நிமிஷம் வேக வச்சுருங்க. அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் நல்லா வெந்திருக்குங்க. இப்போ ஒரு மேஷர் வச்சு நல்லா மசிச்சு விட்டிங்கன்னா நம்மளுடைய கத்திரிக்காய் புளிக்குழம்பு ரெடிங்க. இப்போ சாதத்துக்கு கூட நல்லா அந்த குழம்பு ஊற்றி பிசைஞ்சு அப்புறம் ஆம்லேட் வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி